நிறைய பெரியவங்க இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தில் சாருக்கும் அஜய்க்கு நான் இந்த டைமில் நான் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துறது இருக்குது, அதுவும் நல்ல மனசோட வந்து வாழ்த்துறதுங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடமே இந்த வைபாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சும்மா ஏதோ மேடைக்கு சொல்லாமல் எல்லாமே வாழ்த்துறாங்க, மனசால் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். காளிதாஸ் இதோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயுமே அவர் டைரக்டர் என் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அந்த படம் பண்ண முடியலை. அவருடைய கதை சொல்கிற விதமும் சரி. இப்போ வழக்கமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பான், இல்லை ஒருத்தன் யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான், இல்லை ஒரு சைக்கோ கில்லர் எவனோ ஒருத்தன் இருப்பான். அவனை நம்ம தேடி போகிறோம். ஆடியன்ஸை வந்து இவனாக இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டு கடைசியில் இவன் இல்லை அப்படின்னு ட்விஸ்ட் அடிக்கிறதுங்கிறது தான் ஒரு டெம்ப்ளேட் பேட்டர்னாக இருக்குது தமிழ் சினிமாவில். பட் அது கஷ்டமான அந்த மாதிரி ஒரு கதையை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாமே இதுக்கு முன்னால் இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும். அப்போ அதுலேருந்து வித்தியாசப்படுத்தணும். கடைசியில் கொண்டு போய்ட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எப்பா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி இந்த கதை வந்து அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலி நானும் அப்பப்போ கதையெல்லாம் எழுத ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது இப்போலாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நல்ல படங்கள் எனக்கு வருது. இப்போ எப்படி செந்தில் சாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு நல்ல படங்கள் அவருக்கு கிடைக்கும், அதே மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எனக்கு வருது. எழுதும் போதே அவங்க வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதுக்கு முன்னால் இருக்கிற மியூசிக் வச்சு அவங்க கதை யோசித்தேன் எழுதுனேன்னுலாம் சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்கள் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. இப்போ நமக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜ் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும். பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ணுற ஒரு இடமா வச்சுக்கிறதுக்கு பெருசாக போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஒருவேளை அப்படி போயிட்டோம்னா ஒருவேளை அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். போன வருஷத்துலேயே பார்க்கிங்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ பார்க்கிங் வந்து இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக பேசப்படுறது அப்படின்னா அதில் அந்த படத்தில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ சின்ன படம் பெரிய படம்னு பார்க்குறதில்ல, நல்ல படம் கெட்ட படம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த படம் நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதோட கதை, இதோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை நம்ம அதுக்காகவே இப்போ பார்க்கலாம். இப்போ ரஞ்சித் சார் சொன்ன மாதிரியோ இல்லை வந்து இந்த படம் பார்த்தவங்க நம்ம பாயிண்ட்ராய் சார் சொன்ன மாதிரியோ இந்த படம் கிளைமேக்ஸில் நமக்கு வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரியும் சரி ஓகே நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னோடய சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர் மோகன்ராஜ், நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதுக்கு பின்னால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மிக்சிங் இன்ஜினியர். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் கட்டாயமாக பெரிய லெவலில் ரீச் ஆகும். பரத் சார் வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து அவர் வழக்கமாக வந்து இப்போ அவர் கூட நான் நிறைய படம் அசோசியேட் ஆகி பண்ணிகிட்டு இருக்கிறேன், வேறு படங்களும் சரி. அவர் நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஒருத்தங்க வந்து ஒரு வெற்றிக்காக வந்து அவர் நடிக்கிற படங்கள் நிறைய இன்புட் போடுறாரு, நிறைய எஃபர்ட் போடுறாரு. பட் அது வந்து ஒரு சக்ஸஸாக போய் ரீச் ஆகும்போது தான் மக்களுக்கு வந்து அது தெரிய வரும் இவரோட எஃபர்ட்டு. ஸோ இந்த படத்தில் அவரோட எஃபர்ட் எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் நான் நம்புகிறேன். இதில் ஒரு பாட்டில் ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் பண்ணது ரொம்ப. ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சங்கீதா மேம் அவங்க கூட எனக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம இருக்கும்போது நம்ம பார்த்தது. அதுக்காக நான் சின்ன வயசுலாம் இல்லை, ஓகே தான். எனிவே அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இதில் நடித்தா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி அடையும். ஏன்னா இப்போ நம்ம இதில் வந்து இங்கே பெரிய ஒரு படம் பண்ணணும், பெரிய ஹீரோ இருக்கணும் அப்படி தான் ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ முன்னாலெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபெஸ்டிவல்க்குனா ஒரு பெரிய ஹீரோ படம் இருந்தால் தான் போய் பார்ப்பாங்க. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. யாராவது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹீரோவெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு தான் போகிறாங்க வழக்கமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இதில். அதனால் படம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் சார் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கும். திங் மியூசிக் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம், இந்த ஆடியோ அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு என்ன தான் நம்ம பாட்டு பண்ணாலும் என்ன தான் ஒரு இது பண்ணாலும் அதை கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ திங் மியூசிக்னு சொல்லி ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அவங்க எடுத்து பண்ணுற ஒர்க்குக்கு. ஸோ இந்த படம் அவங்க மூலிமா வர்றதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார், தேங்க்யூ. இங்கே பார்த்தோம் மின்மினி பெண்ணே, நீங்கள் உங்கள் வாய்ஸால் இங்கே லைவாக கேட்க ஏதாவது வாய்ப்பு ஒரு 2 லைன் மட்டும் பாருங்க. ஓகே.
டான் டன் டடன் டன் 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 டடன் டன் 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 டடன் டன் 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 டடன் டன் டன். Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு நினைக்கிறேன் ஈவெண்ட்டு. ஸோ இந்த படத்தில் நிறைய அறிமுகங்கள் இருக்குது. படமே வந்து எல்லாருக்கும் அறிமுகமான படம் தான். காளிதாஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக காளிதாஸ் 2 வர்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இதை ஆரம்பித்து வச்சது திரு பரத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு 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 ஸ்கிரிப்டை வந்து அதை நம்பி அதில் வந்து கண்டினியூஸாக எஃபர்ட் போடுறது அவர் ரொம்ப நாளாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஐ ஹோப் யூ வில் கெட் த டிசர்வ் சக்ஸஸ் இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நான் வாழ்த்துறேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போது இந்த படத்தில் நிறைய அறிமுகம் இருக்குது. திரு அஜய் கார்த்திக் அவர்கள், அது மட்டும் இல்லை இவர் 5 ஸ்டார் செந்தில் சார் வந்து அறிமுகம் பண்ணுறாரு தயாரிப்பாளராக. அண்டு திரு நாராயணசாமி சார்சன், திரு டாக்டர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க ஒரு ப்ரொடியூசராக வர்றது, ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் தான் வந்து எவ்ரி டைம் அதில் சம்பாதிக்கிறப்போ அந்த படத்தை திரும்ப கொண்டு வந்து ஒரு படத்தில் சம்பாதிச்சா அதுக்கு திரும்ப 4 படத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு தயாரிப்பாளராக செந்தில் சார் அறிமுகமானாலும் சினிமாவுக்கு அவர் ஒரு 35 வருஷத்துக்கு மேலமா இருக்காங்க. அண்ட் ஒரு 3 நண்பர்கள், ஒரு 3 ஸ்டார்ஸ் சேர்ந்து 5 ஸ்டார்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு ஆடியோ கம்பெனி அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக வளர்ந்து அண்ட் தென் நவ் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்திருக்காங்க. சரி, ப்ரொடக்ஷன் ஹவுஸை மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களிருந்து அடுத்த ஜென்ரேஷன் அவங்க புது புது டேலண்ட்ஸை இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த படத்தில் அறிமுகமாக அஜய் கார்த்திக் அவர்களுக்கும், இந்த படத்தில் அவங்க கூட நடிச்சிருக்க மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், அபர்ணதி அவர்களுக்கும் பவானி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இன்றைக்கி ரொம்ப ஒரு சினிமா ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடந்திருக்கு. லேட் 90s உங்களுக்கு வெறும் தியேட்டரிக்கல் இருந்தது, மறுபடியும் அதுக்கு ஒரு நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் ஆட் ஆகி இப்போ மறுபடியும் அந்த நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் திரும்ப தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் வந்து டேக் ஓவர் ஆகியிருக்கிற சூழ்நிலை. இன்றைக்கி மாதம் ஒரு படம் போட்ட முதலீட்டிலேருந்து 2-3 மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாதம் ஒரு படம் இன்றைக்கி வந்து வர்றது ரொம்ப என்கரேஜிங்கான விஷயம். அதுவும் சிறு முதலீட்டு படங்களுக்கு வர்றது என்கரேஜிங்கான விஷயம். ஸோ இது இன்னும் நிறைய டேலண்ட்ஸை ஊக்குவிக்கும், நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் சரியாக பிளான் பண்ணி வந்திருக்காரு செந்தில் சார். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ வருஷம் நீங்கள் இண்டஸ்ட்ரி பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு புது தயாரிப்பாளர்களும் புது டேலண்ட்ஸும் உள்ள வர்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம். அந்த வகையில் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும், டைரக்டர் அவர்களுக்கும், சாம்சிஎஸ் நம்பர் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அமையணும்னு வாழ்த்துறேன். நன்றி, தேங்க்யூ. பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து கலை ஜாம்பவான்களுக்கும், கெஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் செந்தில் சார், என்டையர் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு ட்ரிபிள் டெபியூவாக பார்க்குறேன். ஒன்று அஃப்கோர்ஸ் அஸ் அன் ஆக்டர் அஜய் கார்த்தியோட டெபியூ, அண்ட் தென் ப்ரொடியூசர் டாக்டர் யோகேஷ் அவரோட டெபியூ, அண்ட் தென் செந்தில் சார் ப்ரொடியூசர் அவரோட டெபியூ. ஸோ இட்ஸ் அ ட்ரிபிள் டெபியூ. வெரி ரேர்லி ஹேப்பன் சார். பெஸ்ட் விஷஸ் சார். ரிலீஸ் டேட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டேட் சார். உங்களுக்கு இது நிறைய விஷயங்கள் தெரியும், இருந்தாலும் 10th ஏப்ரலோட ரன் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா தட் வில் கண்டினியூ டில் கிட்டத்தட்ட 30th வரைக்கும் இருக்குது. ஸோ தட்ஸ் த ரன்னோட டைம்லைன் சார். ஃபென்டாஸ்டிக். எங்களோட மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ் சார், சங்கீதா மேம், பரத் பிரதர், we are a big fan of you right from பாய்ஸ் ஆன்வர்ட்ஸ், பாய்ஸ், வெயில் மற்றும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ணியிருக்கிற படங்கள் வரைக்கும், காளிதாஸ் அண்ட் தென் காளிதாஸ் 2, பவானி ஸ்ரீ மற்றும் அப்ரணதி, எங்களோட இருகப்பற்று ஸ்டார் கேஸ்ட். இப்போ ரஞ்சித் சார் மென்ஷன் பண்ண மாதிரி கிணத்த காணம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபிலிம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷனில். தட் ஹஸ் டன் ஒரு அந்த படத்துக்கு உண்டான சக்ஸஸ் அது கொடுத்தது. அந்த படம் என்ன நம்பர் பண்ணணுமோ அதனோட நம்பர் பண்ணுச்சு. இந்த மாதிரி ரெகக்னிஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபிலிம்ஸ். இப்போ கரண்ட்டாக எந்த மாதிரி ஒரு டேர்ன் அவுட் ஆகிட்டு இருக்குன்னா, ஃபிலிம்ஸ் வித் கண்டென்ட் இஸ் மேக்கிங் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ்.
அதுதான் எல்லாருமே எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஹண்ட் அப்படிங்கிறதே வந்து காளிதாஸ் 2ஓட வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அந்த பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வில் டேக் த ஃபிலிம் டு a very interesting genre. And of course we are hearing great music from Sam CS. So I wish the entire team and cast and crew, technicians, எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Especially to the director who is able to retain the entire technician teams. So ஸ்ரீ செந்தில் சார் அவருக்கு முக்கியமாக வாழ்த்துக்கள். இந்த ஆல்பம் வாங்கின திங்க் மியூசிக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நாராயண் சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். And first of all, director Sendil sir ku romba thank you, and my producer and Palani sir ku, and great working with you Bharat sir and Sangeeta ma'am and Avarnidhi and Manushri and Ajay. I wish you all the very best. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் and spoken நிறைய பேசியிருக்கோம். Bright future ahead. And படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. And Sam CS sir music எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். So thank you so much for this opportunity, and I wish all the very best for the whole team, and kandipa theater வந்து support பண்ணுங்க. It will be a great help for us. Thank you so much. வணக்கம். First of all I thank to Palani sir because உங்ககிட்ட இருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு. Then director Sendil sir, அப்புறம் 5 star Sendil ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அதில் பார்ட் ஆஃப் இதில் ஃபிலிம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அஜய் ஸோ சாங் ஷூட்டாக இருக்கட்டும், ஸோ ஷூட்டில் எல்லாமே ரொம்ப ஃபன் அண்ட் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் சங்கீதா மேம் ஆஃப்டர் கம்மிங் பேக் காளிதாஸ் 2ல் நீங்கள் தமிழில் கம்பேக் கொடுக்கறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஐ நோ ஹவு வி டிட் தட் சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் பரத் சார் சாருன்னு கூப்பிட்றேன் சார். 23 years ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து போலீஸ் கேரக்டர், ஸோ ஷார்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபன்னாக இருப்பீங்க, பட் சீன் வைஸ் ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க. ஸோ இட்ஸ் பீன் 23 years டு கிராசிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி உங்கள் கூட சேர்ந்து படம் பண்ணது, ரொம்ப ஹாப்பி. அண்ட் பவானி, ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஃபில்ம் எல்லாமே ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப அந்த மாதிரி ஒரு டஸ்கி டோன், எல்லாமே ஒரு வேற ஒரு பெர்ஃபார்மராக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபிலிமில் யூ டோட்டலி டிட் போல்ட் அண்ட் யூ கேரிட் த ரோல் வெரி வெல் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. அண்ட் டுடேஸ் ஹீரோ சாம் CS சார். அண்ட் இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன், ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லேருந்து, சாரி அதே பட் நான் ரொம்பவே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போனாலும் உங்களோட சாங்ஸ் தான் அதிகமாக ப்ளே பண்ணி கேட்பேன். அது உங்கள்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் லவ் சாங் பண்ணியிருக்குங்கும் போது உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் அதை ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஐ திங்க் எவ்ரி ஒன் என்ஜாய் தட். அண்ட் ரஞ்சித் சார் வந்திருக்காங்க, அண்ட் ஹரிஷ் கல்யாண் சார், சாந்தனு சார், அப்புறம் SR பிரபு சார், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் என்டையர் டீம் டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் திஸ் இஸ் வெரி பிக் சக்ஸஸ். காளிதாஸ் 2 காளிதாஸ் 1 விட எல்லாருக்குமே ரொம்பவே இது கனெக்ட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸான ஃபில்ம். ஸோ எங்கே எந்த விஷயம் கனெக்ட் ஆகுதுன்னு நம்மளால் அஷ்யூம் பண்ணவே முடியாது. ஸோ டூ சப்போர்ட். அண்ட் இந்த ஃபிலிம் April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் ஐ லைக் யூ. இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ சார். செந்தில் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காளிதாஸ் 3 வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இதில் என்னை கொலை பண்ணலை. காளிதாஸ் 3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேரக்டர் கொடுங்க சார். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ கீகி. ஸோ ரொம்பவே ஹாப்பி நீங்கள் இதில் வந்து ஹானர் பண்ணுறது, ரொம்பவே ஹாப்பி. யூ லுக் வெரி க்யூட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எடுத்து லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை, எதாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் யூ டூயிங் அ கிரேட் ஜாப். ஸோ இப்போ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. காளிதாஸ் 2 படத்தை பாருங்கன்றத 2 இமோஷன்ஸில் வேரியேஷன்ஸில் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கேட்குற மாதிரி எனக்கு ஒன்று சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வேரியேஷன் 2ல 2 வேரியேஷன் கொடுக்கணும். ஒன்று வந்து ஒரு ஹாப்பியாக சாந்தமாக படத்தை பார்த்துருங்க, ஆடியன்ஸ் கிட்ட வெல்கம் பண்ணணும், நீங்கள் தியேட்டருக்கு வர வைக்கணும். இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு தான் அங்கே வரும். ஓகே. அடுத்தது இன்னொரு வேரியேஷன், ஏதாவது ஒன்று த்ரில்லர் மூவினால வேற என்ன ஒரு பதட்டத்தோட கூட கேட்கலாம். எப்படி ஏதாவது ஒரு 2 வேரியேஷன் நீங்கள் கொடுங்க, 2 இமோஷன். ஓகேயா? எஸ் ப்ளீஸ். ஆடியன்ஸை பார்த்து நீங்கள் வெல்கம் பண்ணணும்.
சூப்பர்மா. ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது. வேரியேஷன் வந்துடுச்சா? இன்னும் வேணுமா? ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது. டைரக்ட் செந்தில் சார், பரத் சார், பவானி மேம், சங்கீதா மேம், சாம், மை பேர் அஜய். ஸோ ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இந்த படத்தில் முக்கால்வாசி அலை தான் வச்சுருப்பாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் ஏப்ரல் 10, ஏப்ரல் 10, ஏப்ரல் 10. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ பாசிட்டிவாக பியூட்டிஃபுல்லாக மாற்றின எல்லா கெஸ்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் செந்தில் சார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து காளிதாஸ் 2 வந்து காளிதாஸ் 2லேருந்து உங்களை கூப்பிட்றாங்க ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக், சார் என்ன தான் கன்சிடர் பண்ணிங்களா, கரெக்டாக தானே சொல்கிறீங்க, நான் தானே அப்படின்னோடனே ஹி வாஸ் லைக், இல்லை இதெல்லாம் யோசித்து தான் கூப்பிட்டோம். இந்த மாதிரியான ஒரு காப் அகாடமிக் ஓரியன்டாக சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற ஒரு காப் தான் இந்த காப். ஸோ இது உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹி ஷோட் மீ அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை காட்டும்போது தான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேலே வச்சுருந்த கன்விக்ஷன், நான் இதை கண்டிப்பாக புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமாக நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய ஒரு டிரெக்டராக தான் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும் போதே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்ஃபார்மருன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பாக அவரோட தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வாஸ் தட் ஹீ இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்டில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இம்ப்ரவைஸ் பண்ணி அதை ஒரு அழகாக வரும் அவர் அதை சொல்கிறதுனால. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம், ஷீ இஸ் லைக் அ ஃபைன் வைன் அப்படி தான் சொல்ல முடியும். அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்னது இது, ஷீ ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் மேம், இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. யூ ஸோ கிரவுண்டட். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து வி வென்ட் டு த சேம் ஆக்டிங் கிளாஸ். ஒன்றா நாங்கள் 2 பேரும் ஆக்டிங் படித்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன். அஜய் வந்து அப்ராட் போயிட்டாரு, ரொம்ப நாளாக ஆளை காணோம். அண்ட் தென் அங்கே ஐ திங்க் அகெயின் ஹீ லேர்ன்ட் ஆக்டிங் அண்ட் ஹீ கேம் பேக். இல்லையா, சரி, வேறு என்னமோ படிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் ஹீ கேம் பேக். அப்போ கரெக்டாக வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இருந்தபோது அஜய் என்னோட நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் வி ஸ்பெண்ட் குவைட் சம் டைம் டுகெதர் டியூரிங் ஆர் ஆக்டிங் கிளாஸஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தில் லான்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல லைனப்பும் வச்சுருக்காரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் ஃபார் யூ. அபர்ணதி, இருகுப்பற்றில் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன் உங்கள் பர்ஃபார்மன்ஸை. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்த ஒரு ரணகலத்துலேயுமே ஒரு குதூகலமாக இருப்பாங்க அவங்க. It was so much fun working with her. And Anant Nag is such a sweet person. கொஞ்சம் தான் எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது. பட் வாட் எவர் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட் வித் ஹிம், ஹி சீம்ஸ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. அண்ட் சாம் சிஎஸ் சார், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆர்ஆர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஐ நோ. அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். விக்ரம் வேதால பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஆர்ஆர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது ஐ நியூ தட்
nobody else could do justice for a film like this. So, and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அப்படி தான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஓ யா, பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் கிஷோர் சார், வெட்ரன் ஆக்டர்ஸ், அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் லைஃப் ஃபுல்லாக செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் சப்போர்ட், அதுவும் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி, வி ஃபீல் வெரி பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டட் பிகாஸ் ஆஃப் த வே ஈவெண்ட் இஸ் கோயிங் ஆன் டுடே அண்ட் ஹவு யூ ஆல் ஆர் ரெஸ்பாண்டிங் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி. Thank you so much. Thank you Kiki so much. Thank you darling, thank you, you look so nice. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணது. இந்த பிளானிங் எனக்கு தெரியாது, கிக்கியும் பேரியும் பண்ணது. முதல்ல இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் 2 தடவை பார்த்தேன், உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. காளிதாஸ் 1 வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தோம், ஐ திங்க் அதோட ஒரு டபுள் இம்பேக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். காளிதாஸ் 2 அந்த அளவுக்கு பயங்கர தரமாக இருந்துச்சு. ஸோ இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரைட் ஃப்ரம் த டைரக்டர் அண்ட் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே. முதல்ல வந்து என்னோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் பரத்தோட ஃபங்க்ஷன் வந்து என்னோட ஃபங்க்ஷனாக நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு பரத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹீ இஸ் அ பிரதர் டு மீ. எனக்கு இந்த டீமில் வந்து எனக்கு 2 பேர் ரொம்ப நல்ல பழக்கம். ஒன்று வந்து பேரி, இன்னொன்று ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்கிற பவானி அலையஸ் சாஹிரா அலையஸ், வேறு ஏதாவது சொல்லணுமா? போதும். ஸோ எனக்கு வந்து பவானியோட நான் வந்து பாவக்கதைகள் ஒர்க் பண்ணேன் தங்கம்ல. வெரி வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். நம்ம வந்து ஐ மீன் ஷீஸ் அ லாட் ஆஃப், இங்கே ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்காங்க, பட் ஷீ இஸ் சூப்பர் ஃபன் டு பி வித். அவங்க அது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி வரப்போ வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டராகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க எடுத்து அவங்க நடிக்கிற எல்லா கதைகளையும் நம்ம பார்த்துருக்கோம், விடுதலையிலேருந்து இப்போது ஹாட்ஸ்பாட் அண்ட் இப்போ காளிதாஸ். ஸோ ஐட் லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பாணி. அண்ட் மெயினாக இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் காளிதாஸ் 2ஓட ட்ரெய்லர் லான்ச், அதுக்கப்புறம் ஸ்கை பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச். வெல்கம் அஜய், உங்களோட டெபியூ இது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, செலிப்ரேஷன் ஆஃப் அ ஜேர்னி அப்படின்னு பார்க்குறேன் நான். அது என்ன ஜேர்னினா வந்து என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும், வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாமே தாண்டி, கேரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தாண்டி சைலண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக தனக்கு வர வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே ஒரு 50 படம் தாண்டி பண்ண என்னோட நண்பன் பரத். ஐ திங்க் இட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் பேரின்னு தான் நான் பார்க்குறேன் நான் இதை. பிகாஸ் நான் ஐ திங்க் ஆக்டர்ஸ் வந்து நம்ம வந்து 2 விதமான ஆக்டர்ஸை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால் அவங்க எல்லாரையுமே வந்து ஹைப் பண்ணுற ஆக்டர்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரத் மாதிரி ஆக்டர்ஸை பார்க்குறேன். பிகாஸ் எவ்வளோ போராட்டங்கள் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஹார்ட் ஒர்க் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஆக்டர் தான் நான் வந்து பரத்தை பார்க்குறேன் நான். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் கெரியர் அவர் வந்து எடுத்து பண்ண ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ். அவரோட படங்கள் எல்லாமே நான் நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். காதல்லேருந்து M10 மகன், காதல், கண்டேன் காதலை, வெயில், இந்த வரிசையில் அதுக்கப்புறம் காளிதாஸ் 1. ஸோ இந்த வரிசையில் வந்து இன்னும் ஏதாவது சில படங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வரிசையில் ஐ எம் வெரி வெரி ஷுவர் அண்ட் நான் ஆசைப்படுறேன் காளிதாஸ் 2 வந்து பரத்துக்கு இன்னொரு லேண்ட்மார்க் ஃபிலிமாக வந்து லேண்ட் ஆகணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பேரி. ஸோ இது வந்து ஆக்டர் சாந்தனுவா, நான் இது வந்து ஆக்டர் பரத்துக்கு விஷ் பண்ணுறேன். நண்பன் சாந்தனுவா, ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா வெரி வெரி டவுன் டு அர்த், ரொம்ப ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கிரவுண்டடான பர்சன் தான் பரத். எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே கேட்பாங்க, இங்கெல்லாம் சிசிஎல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்களே, பரத் ரொம்ப சீரியஸான ஒரு நடிகரான்னு. ஆஃப் ஸ்க்ரீன் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுவார் எங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
ஒரு செம்ம ஃபன் செம்ம என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் தான் பரத். நாங்கள் சிசியில் வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்தாலும் வந்து அந்த 20 பேரை வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து அவர் ஹேண்டில் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ். எனக்கு பேரி கிட்ட வந்து பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் அண்ட் ஆக்டிங் அதெல்லாத்தையும் தாண்டி வந்து ஒன்று வந்து பேரியோட ஃபிட்னஸ். என்ன ஆனாலும் வந்து இந்த இப்போ ஜிம்முக்கெல்லாம் நம்ம கிளம்பி போகணுன்னா வந்து நான் வந்து பிளானை போட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எங்கேயாச்சும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பரத்தோட ஸ்டோரி நான் பார்த்து ஒரு கில்ட் ட்ரிப்லேயே நான் கிளம்பி போயிடுவேன் நான். பட் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் த்ரூ சம் வே ஆர் சம்திங் அவர் வந்து எல்லாரையும் எந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் தட் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி குட். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டயட்டு ஒர்க் அவுட் இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து நான் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி, நான் ஸ்டார்டிங் ட்ரபிள், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ். அதாவது நான் விக்ராந்த் இப்போ இங்கே கலை அதெல்லாம் இருக்காங்க, நாங்களாம் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். இப்போ அவங்களையும் மேடை கூப்பிட போகிறோம், கூப்பிட்டுலாமா? தயவு செஞ்சு கூப்பிடலாம். ரியலிஸ்டிக் பர்ஃபார்மர் அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர் சாய்ஸஸ் மூலிமா மக்கள் மனசில் பெரிய இடத்த பிடிச்ச கலையரசன் அண்ட் ஆதவ் கண்ணதாசன். காளிதாஸ் பார்ட் 1ல நீங்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் for கலையரசன் அண்ட் ஆதவ் கண்ணதாசன் அவர்கள். ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கூட்டத்தில் எங்கே விட்டாலும் வந்து துண்டா தெரியுமா மாமா பேரி அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ் வந்து அவருக்கு ஸ்டைலிஷ்லாம் தேவையில்லை, அவரே போதும். நான் தான் வந்து ஏதோ கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கணும் என் ஒய்ஃபை. அந்தளவுக்கு நான் பேட் ஃபேஷனில். பட் அது எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு பேரி கிட்ட அவனோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் விக்ராந்த் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், தூங்கும் போது கூட மேட்சிங்கில் வந்து ஸ்டைலாக இருக்கிற ஸ்டைல் மேன் நம்ம பேரி மாமா தான் அப்படின்னு. பட் ஜோக்ஸ் அபார்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில நான் என்னோட மேடையில் நின்று பேசுற ஒரு ஃபீல்ல தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ பேரி. இந்த படம் காளிதாஸ் 2 உன்னோட நான் சொன்ன அந்த படங்களோட வரிசையில் உனக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஃபிலிமா உனக்கு அமையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் பேரி. சூப்பர், தேங்க்யூ. அடுத்ததான் மாமா கலையரசன். எல்லாமே நீயே பேசிட்டியா மச்சான், என்ன இருக்கு? எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறது சாந்தனு தான். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா. காளிதாஸ் 2 ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. நான் படமும் பார்த்துட்டேன். கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு படம். கிளைமேக்ஸ் வந்து பயங்கர அன்பிரடிக்டபுளாக இருக்கும். அதே மாதிரி படம் ஃபுல்லாகவே சூப்பராக, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சங்கீதா மேம் எல்லாருமே, பவானி, அஜய், வாழ்த்துக்கள் அஜய். அஜய் வந்து ஃபர்ஸ்ட் படம், இன்னொரு படம் 2-3 படம் முடிச்சு வச்சிருக்காரு அஜய், ஒன்று ஒன்றா இறங்கும். பேரி, லவ் யூ பேரி, ஆல்வேஸ். சோனு எல்லாமே சொல்லிட்டான். சோனு சொன்னது எல்லாமே அவ்வளவும் உண்மை. ஏன்னா எனக்கு வந்து நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் பேரிலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார், எப்படி இப்போது அதே மாதிரி. ஆனால் பேரி கிட்ட வந்து நான் சிசியில் ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இப்போ பேரி கிட்ட பேசும்போது தான் நான் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன் ஒரு, ஏன்னா நான் ஜென்ரலாக யோசிப்பேன் சினிமாவில் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், சக்ஸஸ், ஃபெயிலியர், அவமானம் எல்லாமே. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணும் டு பி இன் சினிமா, ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது பேரியை நான் கேட்டிருப்பேன், எப்படி பேரி நீங்கள் உச்சத்தையும் பார்த்துருக்கீங்க, இப்போ வந்து ஒரு ஃபெயிலியரும் வரும், திரும்ப அதே ஃபயரோட அதே இதோட திரும்ப அகைன் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேரியோட நிறைய அட்வைஸ் நான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ பேரி, வி ஆல்வேஸ் லுக் அப் டு யூ. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படம் பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள், வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக காளிதாஸ் 2 ஒன்றை விட பெரிய ஹிட் ஆகுன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சாம் ப்ரோ, தேங்க்யூ மச்சான், வாழ்த்துக்கள். சூப்பராக அந்த பாட்டு. லுக் அப் டியூன்னு பேரி ரொம்ப வயசானவன் கிட்ட. உண்மை தானே? ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, பரத் ப்ளீஸ் ஜாயின் देम ஆன் ஸ்டேஜ். அது எப்படி நீங்க உட்காரலாம், தனியா இருக்க முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் அண்ணாந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி ஒரு சட்டை தான் போட்டு வந்திருக்காப்புல. வாட்ஸ்அப் குரூப்ஸே அவ்வளோ குரூப்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு பேரையும் கேட்டால் அவ்வளோ அற்புதமா இருக்கும். குரூப் நேம் என்ன கொடுமைனா சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காது. நானும் அப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அது 17 வயசுலேயே சினிமாவுக்கு வந்ததுனால வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி வந்து சொன்னாங்கன்னா கூட ஓகே,
முத்தின பீஸ்லாம் எங்கிட்ட வந்து சார் நான் 11th 10th படிக்கும்போது பார்த்தேன் சார் உங்கள் படம் அப்போ பார்த்தேன் சார்பானுங்க. அதில் 2 விஷயம் எனக்கு ஒன்று, ஐயோ நானும் அப்போ 11th தான் படிச்சுட்டு இருந்தேங்கிற ஃபீல் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த மூத்த கலைஞர் ஃபீலில் வந்துட்டு நானும் 12th படிக்கும் போது நான் காதல் பார்த்தேன் சார். அதுதான் சொல்கிறேன், அது ஒரு மூத்த கலைஞர்கள் ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேத்திக்கணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், நம்மளுக்கு சங்கர் சார் அப்போவே கொடுத்துட்டார் வாய்ப்பை. ஸோ அதனால சொல்கிறேன். பட் எனிவேஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு மாதம் தான் சிசிஎல்ல வந்துட்டு நாங்களாக இருக்கிற அந்த ஒரு 1 month அது ஃபுல் பாய்ஸ் கேங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பிடிச்ச 2 விஷயம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ப்ளஸ் கிரிக்கெட் ஆடுறது. அண்ட் தேங்க்யூ கலை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதவ், திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் as well, பிகாஸ் ஆதவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு காளிதாஸில் வந்துட்டு ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்ட்டை நடிச்சிருப்பாப்பில் என் கூட சேர்ந்து. ஸோ அதனால் லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீ பேசலாம். எஸ் அதவ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காளிதாஸ் 1ல் வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடச்சிது. அண்ட் அஜய், ஐ திங்க் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஸ்ரீசெந்தில் சார் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் ஃபார் அ டெபியூட்டன்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி ரியலி குட் லான்ச். And I'm wishing you all the very best. And the whole team, everyone, Bharat, Bhavani, and the cinematographer and everyone, all the very best. Thank you so much. And this is a very strong friendship. ஏன்னா நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதனால தான் வைக்கமே எல்லாம் பொக்கே கொடுக்கலையான்னு கேட்டான். கொடுத்துருங்க பொக்கே. கலைக்கு கொடுக்கலையா? மேடை கலை நம்ம தான் கொடுக்கணும். கலை அவங்களுக்கு வந்து எப்படிமா கூப்பிட்டு நீ திரு முத்து, திரு கிருஷ்ணன் எங்க இருந்தாலும் மேடை செயின் மோதிரத்தை கொடுத்தீங்கன்னா கலை நான் உங்களுக்கு பில்டப் கொடுத்தேனே. கலை ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர். நான் தான் உனக்கு கொடுக்கணும், நீ எனக்கு கொடு. சரி இது சோனு வாங்கிட்டியா? ஸ்டேஜ்லயே ரகலையா இருக்குன்னா அப்ப நேர்ல பாருங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்களோட அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்த விதமா காட்ட போறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரியும் நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க. என்ன ஒண்ணுமே இல்லையே. பின்னாடில இருந்து டாக் பேக்ல தான் சொல்லிருப்பாங்க கண்டென்ட் கொடுங்கன்னு. ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் தோள் மேல கை போடுங்களேன். அப்படியே ஜஸ்ட் ஒரு ஹக் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுங்க. யா எங்களோட ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்போட கோட் வேர்ட் டிஜே கட் பண்ணுங்க. 1 2 3 இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மட்டும் என்னன்னு கேட்டாதீங்க, அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். Once again, okay, but congratulations. Thank you. And we have 4 wonderful dancers here. அந்த மியூசிக்கை போடுங்க, அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆட்டத்தை போட்டு கிளம்பிட்டோங்க. பொதுவாக இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து நியூ ஃபேஸஸுக்கு வந்து நல்ல கிரவுண்டு நல்லா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ரீசெண்டாக சிறை பார்த்தேன். சிறையில் இருந்த புதுசாக வந்தவங்க அத்தனை பேரும் பிரமிப்பாக நடிச்சிருந்தாங்க. இதில் புதிய வர அஜய் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். அதில் டைரக்டரோட 2-3 தடவை பேசும்போது ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு மச் ஹார்ட் ஒர்க் ஹி புட் இன். அது ட்ரெய்லரில் நல்லா தெரியுது. வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ரெட் கார்பெட் வச்சு உங்களை வரவேற்கிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்பா மற்ற பார்ட்னர்ஸ் எல்லோரும் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டில் ஹீரோ வர்றது ரொம்ப அரிது. ஸோ ஐ ஹோப் யூ வில் கெட் ஆல் த சக்ஸஸ். அண்ட் பரத், ஸோ வாழ்த்துக்கள். சூப்பர், அருமையாக இருந்தது ட்ரெய்லர். அண்ட் எஸ்பெஷலி இதில் ஆக்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பழனி பிரதர், ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் நல்லா தெரியுது இதில். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி பெற மனசார பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்துட்டேன். நான் இன்றைக்கி முக்கியமாக வந்ததுக்கு காரணம் அஜய்க்காக தான். இஸ் மை பிரதர். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் எங்கள் 2 பேருக்கும். அஜய் வந்து ஃபாரின்லேருந்து ஐ திங்க் ஃபாரின் ரிட்டன் நியூசிலாண்ட்லேருந்து இறங்கினதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் இந்த 3 வருஷமாக. ஃபஸ்ட்டு டே ஆன் ஷூட் பார்த்துருக்கேன் டு திஸ். எதுவுமே தெரியாத ஒரு ஸ்டேட்டில் இருந்து சினிமாவை பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல், ஏன்னா இவரோட பையன், பட் அவருக்கு அந்த ஐடியா எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டேட்டில் ஆக்டிங் பற்றி இந்த இண்டஸ்ட்ரி பற்றி பெரிய ஒரு இது இல்லாமல் ஆரம்பித்த அந்த ஸ்டேட்லேருந்து நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கு வரைக்கும். த்ரூ அவுட் த ஷூட், அந்த ஷூட் முடியும் போது அது என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருந்தாருன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அஜய் எனக்கு நிஜமாக ஒரு பெரிய ஆச்சரியம் அஜய் எனக்கு.
நேரில் பழகிறதுக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்குமே சரி, அது அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது. அடுத்த படமும் நான் பார்த்துருக்கேன், இந்த படத்தையும் நான் பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப ரெண்டுமே வேறு ஒரு ஜோனில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரூலி ஹாப்பி ஃபார் யூ அஜய். பெருசாக வாங்க, வரணும் நீங்கள். அண்ட் பரத் சார் பெரிய ஃபேன், இல்லை நிறைய இடத்துல மீட் பண்ணியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். அண்ட் டு ஸ்ரீ செந்தில் த டைரக்டர், படம் ரொம்ப 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 என்கேஜிங்காக இருக்குது. நான் ரொம்ப வேகாக போய் பார்த்தேன். படத்தில் ட்விஸ்ட் வைப்பாங்க, டேரக்டர் ட்விஸ்ட்டே படமாக எடுத்து வச்சுருக்காரு. அவ்வளோ ட்விஸ்ட்டு, எண்டு வரைக்கும் நம்ம ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம், அது இல்லை இது அப்படின்னு வரும். பட் அது ரொம்ப பிலீவபிளாக பண்ணியிருக்காரு. நம்ம இப்படி தான் இருக்கும்னு ஒன்று யோசிப்போம்ல, அதெல்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் த எண்ட் கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் 20 minutes வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அதை எழுதி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள் டு த ஹோல் டீம். அண்ட் சாம் சார் தலைவன், ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு இது படத்தை ரொம்ப சோல் கொடுத்து எலிவேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ டாடா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கார்டு பார்த்தது செந்தில் சார் தான். செந்தில் சார் தான் டாடாவை ஐடென்டிஃபை பண்ணார், இது ஒரு நல்ல படம்ட்டு. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக எனக்கு பர்சனலாகவும் சரி இண்டஸ்ட்ரியிலையும் சரி ஒரு ரொம்ப பெரிய பில்லராக இருக்கார். அவருக்கு, கதிரேசன் சாருக்கு, அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தி அண்ணனுக்கு ஒரு ஃபேமிலி வந்து எனக்கு, ஏன்னா இவங்க ஃபேமிலியோடய நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு படம் டைரக்டர் அப்படி வரல, கண்டிப்பாக ஃபேமிலியில் ஒருத்தராக தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் போய் ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு படம் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பரத் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கல. ஆக்சுவலாக நான் பசங்க படம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த மீனாட்சி சுந்தரம் கேரக்டர் உங்கரை வச்சு தான் எழுதினேன். அப்புறம் இல்லை அவர் நடிக்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் விமல் போனோம். அதுக்கப்புறம் 2-3 ப்ராஜெக்ட் தெரியாது சில இது வந்து ஆஃபீஸ்லேயே இதுவாயிடும்ல, அந்த மாதிரி இதுவானது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. அதுவும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன் சார் பக்கத்தில் உட்காந்தது. ரொம்ப நாளாக நண்பர்களாக உட்காந்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி தான் ஒரு சங்க தலைவராக பக்கத்தில் உட்காந்ததில் ரொம்ப சந்தோஷம். செந்தில் சாரும் நாராயணசாமி சாரும் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. நாராயணசாமி சார் வந்து வம்சத்துலேருந்து என்னுடைய படங்களை ஃபாலோ பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற ஒரு நல்ல நண்பர். 2 பேரும் வந்து என்னை சந்தித்தாங்க. நான் வரது கொஞ்சம் லேட்டானதுக்கு காரணம் இந்த படத்தை பார்த்துட்டு தான், சுட சுட ஒரு படத்தை பார்த்துட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது வேறு முதல் தடவை நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது படம். நான் அவங்கள்ட்ட கூட சொல்ல, ஸ்டேஜில் தான் சொல்கிறேன், நல்ல ஒரு த்ரில்லர். சாம் சார் செம்மையாக பண்ணியிருந்தீங்க. ஆர்ஆர் முந்தா நாள் கூட உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்கள் ஆர்ஆர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னார், அவரா வெள்ளிக்கிழமை வீராசாமி அப்படின்னாரு. ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, வாரம் ஒரு படம் அவர் படம் தான் ஆர்ஆரில் வந்து கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நிறைய படங்கள் ஆர்ஆர், அந்த ஆர்ஆர்லையுமே அவ்வளவு வெரைட்டியாக இந்த படம் வந்து அவ்வளோ உங்களுடைய ஆர்ஆர் வந்து எங்கேஜ் பண்ணிச்சு. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அதே மாதிரி டைரக்டர் இப்போ வேறு சொன்னது மாதிரி தான், டாடா டேரக்டர் சொன்னது மாதிரி தான், படத்துக்குள்ளே ட்விஸ்ட் இருக்கும். இது படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக இருக்குது. அவ்வளவு ட்விஸ்ட் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. படம் முடிய அவ்வளவு சர்ப்ரைஸ் இருந்தது. பரத் சார், உங்களுடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சர்ப்ரைஸ். சங்கீதா மேம், பூவே உனக்காகங்களை பார்த்துட்டு அதே சாங்கை வந்து உங்கள் மூலமாக அறிமுகப்படுத்தும் போது பார்க்கும்போது செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. அதே மாதிரி அபர்ணா, உங்களையும் சர்ப்ரைஸாக இருந்தது. பவானி, எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. கார்த்தி, அஜய் கார்த்தி நாங்கள் ஏற்கனவே நேரில் மீட் பண்ணோம். உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல படம் நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். கார்த்தின்னு வச்சு பேர் வச்ச தமிழ் சினிமாவில் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீம் எல்லாருக்குமே இந்த படத்தை பாருங்கள், நல்ல ஒரு த்ரில்லரான படம். இந்த டீம் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் டீம் எல்லாத்துக்கும். செந்தில் சார், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க படம் எல்லாம் கருடன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள், நாராயணசாமி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ரீசெண்டாக என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இணைஞ்சு என் கூட வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பைசன் ஒரு பெரிய வெற்றி படமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் அவங்களோட சேர்ந்து நான் நிறைய ஒர்க் பண்ணணுன்னு ஒரு பிளான் இருக்குது. அண்டு அதே நேரத்தில் ஒரு நண்பர்களாக என் கூட வந்து சேர்ந்து இணைஞ்சு
நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அப்படின்னு வந்து சமீப கால டைம் வந்து சினிமா பற்றி நாங்கள் தொடர்ந்து நிறைய பேசிகிட்ருக்கோம். அண்ட் அந்த வகையில் என்னுடைய குழுவில் அவங்களும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் இந்த படம் பார்த்துட்டேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த 3 ஃபீமேல் லீட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சங்கீதா மேம், அப்புறம் பவானி, அபர்ணா எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பரத் சாரும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர். அது ஸ்டேஜ் பண்ண விதம், அப்புறம் அந்த கதை சொல்லப்பட்டது என்னென்னா, இப்போ ஒரு சிறை எடுத்துக்கிட்டோம்ல, சிறை வந்து சமீபத்தில் வந்து பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஒரு சின்ன கண்டென்ட் தான். டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருமே டெக்னீஷியன் வந்து ரொம்ப ஒரு அந்த படத்தை வந்து ரொம்ப கிளியராக வந்து மக்கள்கிட்ட சொன்ன விதம் வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஸோ இந்த படமும் அப்படி ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஜய் கார்த்திக் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது உங்களோட ஆக்டிங் அண்ட் உங்களோட லுக் அண்ட் உங்களோட ப்ரெசன்ஸ். அண்ட் டெஃபினட்டாக அது வந்து மக்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு தெரில, ரொம்ப எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து நடிச்சிருக்கிறீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அண்ட் சாம்சிஎஸ், உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த யூஸ் பண்ண அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த டோன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்டு கடைசி வரைக்கும் வந்து அது நம்மளை ஹோல்ட் பண்ணுது, அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுது. அண்டு இந்த படம் க்ரைம் த்ரில்லர் லெவலுக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப நல்ல படமாக அமையும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாகவும் அது இருக்கும். பெரிய வெற்றி படமாக இந்த படம் வந்து அமையும். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் சின்ன படங்களை வந்து மக்கள் நிறைய விரும்பி பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க, நிறைய கொண்டாடுறாங்க. அண்ட் அதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, சில படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி சின்ன படங்கள் தொடர்ந்து மக்கள் பெரிய ஆதரவு தராங்க. குறிப்பாக நேற்று ரிலீஸ் ஆன யூத் வந்து இப்போ இவர் தனஞ்சய் சார் சொன்னார், இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு கேட்குறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து நானும் சின்ன படம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் வந்து இன்னும் என்னோட ப்ரொடக்ஷனில் 2 படம் இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். ஓடிடி நிறுவனமோ இல்லை மற்றதோ வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலன்றது வந்து செகண்டரி தான். பட் ஆனால் தியேட்டர் தான் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை. தயாரிப்பாளர்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து முக்கியமோ, அதே நேரத்தில் அது வந்து எங்ககிட்ட திருப்பி வரணுன்றதும் ரொம்ப முக்கியம். ஆனால் அது மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி வர சின்ன படங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து மக்கள் கொண்டாடுறது, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறது, சின்ன சின்ன படங்கள் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறது. குறிப்பாக சிறையோட கலெக்ஷன் வந்து உண்மையிலே பெரிய நம்பிக்கை தருது லலித் சார். நிச்சயமாக வந்து அந்த கலெக்ஷன், ஏன்னா வந்து படம் முன்னாடியே படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நாங்கள் பார்க்குறப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து படம் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெருசாக இல்லை. ஆனால் ஒரு நல்ல படமாக இருக்கும், ஒரு வணிக ரீதியாக வெற்றி படமாக இருக்கும்னு நம்ம யோசித்தோம். ஆனால் அது மீறி வந்து கமர்ஷியலாக அண்ட் வந்து இவ்வளோ மக்கள் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முந்தானத்து கூட பார்த்தேன், தியேட்டர் ஓடிட்டுருக்கு, சிறை வந்து ஓட்டிருக்கு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஆக்சுவலி. அந்த மாதிரி சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்து சின்ன படங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு பிடிச்சதுன்னா பெரிய லெவலில் கலெக்ஷனை வந்து பார்க்க முடியும். ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படியே நிகழலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு வந்து இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து பெரிய அளவில் கலெக்ஷன் ஆகி மக்கள் கொண்டாடுறப்போ வந்து உண்மையிலே ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கை காளிதாஸ் 2லையும் வந்து தொடரணும். இந்த படத்தை வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு கதை மேலே நம்பிக்கை வச்சு அண்ட் வந்து டைரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு வந்து நன்றி. அந்த டைரக்டர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கன்வின்சிங்கான, ரொம்ப என்கேஜிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன், வாழ்த்துறேன். மகிழ்ச்சி சார், தட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் யூ. நிறைய பாயிண்ட்ஸ் அப்படியே பக்காவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ வர அந்த அப்கமிங் டைரக்டர்ஸ், நிறைய புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
எப்பவுமே நம்ம ட்ரெண்டை நோக்கி போகக்கூடாது அப்படி தான் நினைப்பேன். இப்போ வந்து யூத் இப்போ என்னென்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய லவ் படம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 லவ் படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா லவ் படமும் ஓடுமா அப்படின்னு தெரியல. கண்டென்ட் பேஸ் பண்ணி இப்போ நிறைய சின்ன படங்கள் வரப்போ வந்து இப்போ சிறை மாதிரி இப்போ காளிதாஸ் 2 மாதிரியான படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இப்போ கனத்த காணும் கூட வந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன். பிரபு சார் வந்து வந்திருக்காரு. அண்ட் வந்து ஸோ என்னென்னா ட்ரெண்டை நோக்கி போகாமல் நம்முடைய கிரியேட்டிவ் அந்த வந்து மக்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் நம்ம நினைக்கிற ஸ்கிரிப்டை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உருவாக்குனா டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் அப்படி இருந்து தான் வந்தேன். அட்டகத்தின்ற படம் வந்து ட்ரெண்டு, அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்தது, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் எடுத்து ஜெயிச்சு உள்ளே வந்தவன் தான் நான். ஸோ அவங்களுடைய கிரியேட்டிவ் பலத்தை ஸ்ட்ராங்காக நம்பினாங்களாவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். என்றைக்குமே போல்ட் அண்ட் ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு டைரக்டர் நீங்கள். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து போலீஸு. அண்ட் உங்கள் படத்தில் போலீஸ்க்கு என்றைக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இல்லையா? எப்பவுமே கொடுப்பீங்க. போலீஸ் ஓகே, போலீஸ் பெருசாக என் படத்தில் இல்லை, இருந்தாலும் வந்து போலீஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க தான் தமிழ் சினிமாவில். உங்கள் இதில் அப்போ எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? தெரியலையே எனக்கு. நான் இன்னும் போலீஸை யோசிச்சு நான் எந்த கதையும் எழுதல. அப்போ எப்போ அது வரும்னு எதிர்பார்க்கலாம்? வரும், ஆனால் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா பாதிக்கப்படுற மக்கள் பக்கத்தில் தான் நாங்கள் நிற்போம். ஸோ அதனால் டெஃபினட்டாக அந்த சைடில் இருந்து தான் பார்ப்போம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல காவலர்களும் இருக்கிறாங்க. அண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து நான் ஏற்கனவே சிறையில் கூட அதான் சொன்னேன். காவல் நிலையங்களில் ஒரு சாமானிய மனிதன் போயிட்டு நின்று பேசுகிற அளவுக்கான ஒரு சுதந்திரமோ விடுதலையோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற அச்சமற்ற உணர்வோ இங்கே இல்லை. அதனால் ரொம்ப சாதாரணமாக நம்மலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைய முடியாது. அப்படி ஒரு பெரிய இடைவெளி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. மேபி அது குறைஞ்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ. நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, பாயிண்ட் டு பாயிண்டாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் சார் ஃபார் ஜாயினிங் us today. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நிறைய பேர் பேசணுன்றதுனால கம்மியாக பேசிடுறேன். முதல்ல சார், செந்தில் சார் வந்து ஹாட்ஸ்பாட் 2 மூலமாக தெரியும். சார் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். நான் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் சார், மேம் எல்லாருமே. கதிரேசன் சார் அவரும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். படம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பண்ணலாம் சார். அண்ட் டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பரத் சார் அண்ட் பவானிஸ்ரீ என்னோட ஹீரோயின் வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்குறேன். ஸோ அவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், ஆனால் மேடை நகர்த்திக்காக அவரை சார்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல்ல செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசராக ப்ரமோட் ஆகிட்டீங்க. நல்ல கதைகளையும் நல்ல கதைகள் அப்புறம் ஆக்டர்ஸ் நல்ல கண்டென்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதோடைய ஆரம்பமாக இன்னைக்கு காளிதாஸ் 2. இன்னொரு சந்தோஷமான விஷயம், அஜய் கார்த்தி என்னுடைய தம்பி, அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஜமான்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து, ப்ரெஸ் அண்ட் மீடியாலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷஸோட உங்களுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேரி ப்ரோ, நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சாம் சிஎஸ் ப்ரோ, எப்படி சாமியும் சிஎஸ்சியும் பிரிக்க முடியாதையோ அதே மாதிரி சாம் சிஎஸ்சியும் ஆர்ஆரையும் பிரிக்க முடியாது. அப்பா படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அது படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த பவானிஸ்ரீ, அப்புறம் அபர்நதி மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்பி சௌத்ரி சார் சொன்னாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கலைப்புலி தானு சார் சொன்னாங்க, அவருடைய கருத்தை சொன்னார். பட்
இன்னைக்கு வந்து இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வராங்க, சந்தோஷமாக இருக்குது. நடிகர்கள், கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நம்ம ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணணும். புதிய ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சினிமாவை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் அதை கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு யுனைட்டடாக இருந்து அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு நடிகராக என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அண்ட் எல்லாரும் அதை பின்பற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் படத்துடைய டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காளிதாஸ் 1 மாதிரி காளிதாஸ் 2 பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பி ஃபார் செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அவர் வந்து அவருடைய பையனை வந்து செந்தில் சாரோட பையனை இந்த படத்தில் வந்து லான்ச் பண்ணுறாரு. அஜய் கார்த்தி, என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பரத் அவர்களுக்கு என்னுடைய விஷஸ், உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் என்னுடைய விஷஸ், அனைவருக்கும் என்னுடைய விஷஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காளிதாஸ் 1 எந்த அளவு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சோ அதே அளவு காளிதாஸ் 2வும் டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, சாம் சிஎஸ் மியூசிக் டைரக்டர், ஹீ இஸ் மோர் தேன் கம்போசர் வித் அஸ், ஹீ இஸ் மை நெய்பர். அதாவது நான் 12th ஃப்ளோரில் இருக்கேன், அவர் 9th ஃப்ளோரில் இருக்கார். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் மீட் பண்ணிப்போம். அப்படி ஒரு நாள் வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொன்னார். காளிதாஸ் 2 வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. விக்ரம் வேதாவில் வந்து அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி எல்லாரும் வந்து பேசப்பட்டதோ அந்த அளவு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் பயங்கர இன்டென்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரு த்ரில்லர் மொமெண்ட்ஸ் வந்து மியூசிக் வந்து அந்தளவு எலிவேட் பண்ணியிருக்கு. அதை தாண்டி பாடல்களும் எல்லாரும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி சொல்கிறாங்க. இந்த படத்தில் வந்து இப்போது அந்த கபில் கபிலன் பாடின பாடல் மிகப்பெரிய ஹிட்டாகவும், அனைவருக்கும் இந்த படத்தில் கொலாபரேட் ஆன அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள்.